விடுதலை சிறுத்தைகள் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் மீடியா முன்னாடி எல்லார்ட்டையும் வெளிப்படையாக ஓப்பனாக சொல்கிறார். திமுக கூட்டணி நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம். அந்த கூட்டணிக்கு அடித்தளம் போட்டதில் விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதனால் வேண்டாதவங்க ஒவ்வொன்று சொல்லி கலைக்க பார்ப்பாங்க. நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கோம் அந்த கூட்டணி சொல்லி முடிச்சிட்டாரு. அவரை சார்ந்த ஊடகங்களும் அவர் கட்சி பொறுப்பாளர்களும் நிறையா சிறிய விமர்சனம் பண்ணுறாங்க, ரைட்டு. ஆனால் இவங்க நிறைய கூட்டணி அண்ணன் 26 வேறு மாதிரி கூட்டணி வச்சுருவார், அந்த மாதிரிலாம் ஒரு பேச்சு பேசுகிறாங்க. இவங்க உண்மையில் கட்சிக்கு கட்டுப்பட்டு பேசுகிறாங்களா, கட்சியை தாண்டி பேசுகிறாங்களா, இல்லை இவங்க வேறு எதுவும் கட்சி கூட கூட்டணி இது ரகசியமாக வச்சுருக்காங்கன்னு ஒரு சந்தேகமாக இருக்குது. இன்னொரு சைடில் விஜயை ரொம்ப தூக்கி பிடிச்சி பேசுகிறாங்க. அதாவது விஜயை திருமாவளவனான விமர்சனே பண்ண மாட்டாருன்னு சொல்கிறாங்க. திமுக கூட்டணிக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க திருமாவளவனுக்கு, அதனால் அவர் கலந்துக்க மாட்டாங்கன்னு ரொம்ப ஓப்பனாக விஜய் விமர்சனம் வச்சார். அதை விட ஒரு கேவலமான விமர்சனம் திருமாவளவன் மாதிரி யாரும் வைக்க முடியாது. திருமாவளவன் அதுக்கு பதிலடியும் கொடுத்தாரு. அதாவது விஜய் ரசிகர்களாக இருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சியில் நிறைய பேர். இன்னும் அந்த கட்சியில் நல்ல கொள்கையில் இருந்தாலும் இன்னும் ரசிகர்லேருந்து அவங்க வெளியே வர முடியாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.